السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் மீதும் மற்றும் இந்த பெருநாள் திடலிலே ஈதுல் ஃபித்ர் எனும் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாகும். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய நோன்புகளை நிறைவு செய்தவர்களாக ஷவ்வால் பிறை ஒன்றிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஈதுல் ஃபித்ர் எனும் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாமெல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்விற்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், வலி துக்குமீலுல் இத்தத்த வலி துக்கப்பிருல்லாஹ், நாட்களை நீங்கள் பூரணப்படுத்துவீர்களேயானால் அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், தக்பீர் கூறுங்கள். மேலும் அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியதற்காகவும் அவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே அப்படிப்பட்ட இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்றியுள்ள ஒரு அடியானாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்திலே குறிப்பிடும் பொழுது, லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் அந்த ரப்பிற்கு நன்றி செலுத்துவீர்களேயானால் அல்லாஹ் அவனுடைய அருளை உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துவான் என்று சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட இந்த நோன்பை நோற்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை தந்த, அதை தொடர்ந்து இந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய, இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ரப்பு எனக்கு அருள் புரிந்தானே, அதற்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து இன்னொரு செய்தியாக சொல்லும் பொழுது, இந்த பெருநாளை பொறுத்த மட்டில் எல்லா முஸ்லிம்களும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த பெருநாளுடைய தினம் இருக்கிறது. நாமெல்லாம் நினைக்கலாம், நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், உலகத்தை சுற்றி பல்வேறு விதமான நிகழ்வுகள் இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தில் நான் நேசித்த, எனக்கு நெருக்கமான என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பெற்றோர்கள்
இப்படி எத்தனையோ பேர்களை நாங்கள் இழந்து இந்த ரமலானிலே நிற்கிறோமே, எப்படி நாங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்கிற எண்ணம் பல மக்களுக்கு மத்தியில் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பெருநாள் தினத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சமாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மகிழ்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும், இதை உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த சமூகத்திற்கு எதிராக எங்களுடைய ரப் அல்லாஹ் என்று கூறியதற்காக எத்தனையோ மக்கள் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீன பூமியிலே நாமெல்லாம் இந்த ரமலானுடைய தினத்தில் மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் இஃப்தாரை நாம் செய்தோம், ஒவ்வொரு நாளும் நோன்பை நாம் திறந்தோம். நமக்கு பிடித்த உணவுகளை கொண்டு, நமக்கு பிடித்த பானங்களை கொண்டு, என்னுடைய பிள்ளை எதை விருப்பப்படுகிறது, எந்த உணவை விருப்பப்படுகிறது, எந்த பானத்தை விருப்பப்படுகிறது என்று கேட்டு கேட்டு அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உணவு பதார்த்தங்களை எல்லாம் செய்து இப்படி இஃப்தாரினுடைய நேரங்களை நாம் கழித்தோம். சஹருடைய நேரத்தில் விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்ச்சியோடு இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிலே பல பேர்களிடத்திலே இருந்தது. ஆனால் உலகத்திலே கண்ணுக்கு முன்னால் பலஸ்தீன பூமியிலே கிட்டத்தட்ட 340 நாட்கள் பல மக்கள் இன்று வரைக்கும் தன்னுடைய சொந்த நாட்டிலே, தன்னுடைய நாட்டினுடைய உரிமைக்காக, நான் இந்த ஊரிலே உள்ளவன், இந்த நாட்டிலே உள்ளவன் என்கிற அந்த உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமைகளை என்றைக்காவது நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா? இதெல்லாம் ஆரம்பித்த அந்த நேரத்தில் 1 மாத காலம் 2 மாத காலம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நமக்கு இருந்தது. ஆனால் பழக பழக பாலும் புளிக்கும் என்று சொல்வதைப் போல இப்படி தொடர்ந்து அந்த செய்திகளை பார்க்க பார்க்க அது ஏதோ எங்கோ நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் என்று 10ஓடு 11ஆக அத்தோடு இது ஒன்றும் என்று சொல்லி அதை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நேற்றைய தினம் 21 நபர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். 7 பேர்கள் பெண்கள், 7 பேர்கள் குழந்தைகள். ஒட்டுமொத்தமாக செய்திகள் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 70,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த 1 வருட காலத்திலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே பெரும்பாலான மக்கள் குழந்தைகள், பெண்கள் என்று செய்திகள் சொல்கிறது. 1,00,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் ஊனமுற்றவர்களாக, தன்னுடைய தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாதவர்களாக, நாங்கள் என்ன பாவங்கள் செய்தோம் என்று கூட தெரியாதவர்களாக, எதற்காக இப்படிப்பட்ட சோதனைகளை அனுபவிக்கிறோம் என்று கூட அறியாதவர்களாக நாளுக்கு நாள் பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு, உண்ண உணவில்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், கண்ணிலே இருந்து சிந்துவதற்கு கண்ணீர் கூட இல்லாமல் அந்த மக்கள் இன்றைக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ரஃபாவினுடைய எல்கையில் எத்தனையோ உணவு பொட்டலங்கள் அழுகிவிட்டது என்று அதனுடைய அந்த முஃப்தி, கிராண்ட் முஃப்தி என்று சொல்லக்கூடியவர்கள் தன்னுடைய செய்தியிலே பதிவு செய்கிறார். அப்படியானால் அதுபோன்றுள்ள சோதனைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா? நினைத்த உணவை நினைத்த இடத்தில் நினைத்த மாத்திரத்தில் உண்ணக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதனுடைய கிராண்ட் முஃப்தி தன்னுடைய செய்தி துணுக்கிலை பதிவு செய்யும் பொழுது, இந்த ரமலானில் பெருநாளை கொண்டாடக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியாக நீங்கள் புத்தாடைகளை அணிந்து பெருநாள் திடலிலே பள்ளிவாசலிலே ஒன்று கூடியிருப்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? எங்களுடைய நாட்டு மக்களுக்காக, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்காக, ஒன்றுமே அறியாமல் பிஞ்சு குழந்தைகளாக இருந்த எத்தனையோ மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, இதுபோல உலகத்திலே எங்கேயாவது ஒரு இடத்திலே இது போன்றுள்ள அநீதங்கள் நடந்திருக்கிறதா? ஒரு சமூகத்திற்கு எதிராக இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, இது போன்றுள்ள நிகழ்வுகளை என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நாம் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அதற்காக வேண்டி அதிலிருந்து இன்று வரைக்கும் மீளாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமே. கண்ணுக்கு முன்னால் எத்தனையோ குழந்தைகளை இழந்த தாய்மார்கள், எத்தனையோ பேர்கள் மனைவிகளை இழந்து அனாதையாக, பெற்றோர்களை இழந்து அனாதைகளாக எத்தனையோ மக்கள் அந்த பூமியிலே காட்சி அளிக்கிறார்கள். இது போன்றுள்ள வீடியோக்களை பார்க்கும் பொழுது இது எங்கோ நடக்கக்கூடிய நிகழ்வு என்று கடந்து நாம் சென்று கொண்டிருக்கிறோமே. அந்த மக்களுக்காக கடந்த இந்த ரமலானில் நாம் எத்தனை பேர்கள் பிரார்த்தனை செய்திருப்போம்?
இப்படி ஒரு புறத்திலே நம்முடைய சமூகங்கள் இது போன்றுள்ள சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நமக்கு மத்தியில் அதையெல்லாம் மறந்து வன்மத்தை நம்முடைய மனதிலே சுமந்து கொண்டு குரோதத்தோடு பகைமையோடு வெறுப்பு எல்லாம் கலைந்து விடாமல் அப்படிப்பட்ட உணர்ச்சிகளோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த ரமலான் நம்மில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறானே, லஅல்லக்கும் தத்தகூன், இதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் வரலாற்றிலே பல நிகழ்வுகள் உண்டு. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் குரோதங்களையும் பகைமைகளையும் வன்மத்தையும் உள்ளத்திலே வைத்துக்கொண்டு உதடுகள் சிரித்த நிலையில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி கையை குடிக்கிறார்கள். ஆனால் அவனுடைய கைதான் அங்கே சேருகிறதே தவிர உதடுகள் மட்டும்தான் சலாம் சொல்கிறதே தவிர மனசிலே எல்லாம் வன்மத்தையும் குரோதத்தையும் பகைமையும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சிரிக்கக்கூடிய சிரிப்பு கூட அது உண்மையிலே உள்ளத்திலே இருந்து வருவது கிடையாது. ஏதோ இவரை பார்த்து விட்டோமே, பார்த்ததற்காக சலாம் சொல்ல வேண்டுமே என்று ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய குரோதங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த நோன்பு நம்மளை என்ன பண்படுத்தியது? இந்த ரமலான் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை என்னிலே ஏற்படுத்தியது என்றைக்காவது நாம் நினைத்து பார்க்கிறோமா? இந்த ரமலானில் நோன்புகளை நோக்க முடியாதவர்களாக எத்தனையோ பேர்கள் நோயினால் அவதிப்பட்டு பெருநாளுடைய தினத்திலும் கூட மருத்துவமனையிலே இந்த நாளை கழிப்பதை பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் எனக்கு அருள் செய்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த ரப்பிற்கு நாம் அதிகம் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே பல நிகழ்வுகள் உண்டு. அதிலே ஒரு செய்திதான் அபூ சுஃபியான், குறைஷிகளுடைய பெரும் தலைவர். ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றி அடையக்கூடிய அந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மக்கள் அந்த மக்காவை விட்டு விரட்டி அடித்தார்களோ, யா கௌம், எங்களுடைய சமூகமே, உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக எந்த இறை தூதர் அந்த மக்காவை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அதே மக்காவை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த மக்களை பழிவாங்கி இருக்கலாம். எந்த மக்கள் என்னுடைய தோழர்களை கொடுமைப்படுத்தினார்களோ, எந்த தோழர்களை கொன்று குவித்தார்களோ அந்த நேரத்திலே நினைத்தால் பழி வாங்கியிருக்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கஅபாவுக்குள்ளே யாரெல்லாம் நுழைந்து விட்டார்களோ அவர்களெல்லாம் அபயம் பெற்றவர்கள். அடுத்து சொன்னார்கள், அபூ சுஃபியானுடைய வீட்டிலும் யாரெல்லாம் நுழைந்து விட்டார்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு அபயம் என்பது உண்டு என்று செய்தியை பதிவு செய்கிறார்கள். அப்படியானால் இந்த அபூ சுஃபியான் குறைஷிகளுடைய பெரும் தலைவர். அந்த அபூ சுஃபியான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றது பல மக்களுக்கு பிடிக்கவில்லை. எந்த அளவிற்கு கொடுமைகளை நிகழ்த்தியிருக்கிறார், எவ்வளவு மக்களை கொண்டு குவித்திருக்கிறார். இவர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அவரோடு ஒட்டி உறவாடுவதற்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது. அவர் ஒரு இடத்திலே வருகிறார் என்று சொன்னால் இன்னொரு இடத்திலே மக்கள் செல்வார்கள். நேருக்கு நேராக பார்ப்பதற்கு வெட்கப்பட்ட காலகட்டம். அந்த அளவிற்கு இந்த சஹாபாக்களுடைய உள்ளத்திலே இந்த எண்ணம் இருந்தவுடன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிகிறது. அபூ சுஃபியான் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை அழைத்து சென்று பையத் செய்வதற்காக, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அபூ சுஃபியான் வரும் பொழுது சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வாள் அன்றைக்கு பேசவில்லை, அதனால்தான் இவர்களெல்லாம் இன்றைக்கு நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொன்னார்கள். அதற்கு பிறகு அவரால் அந்த சமூகத்திலே வாழ்வதற்கு ரொம்பவும் மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதற்கு பிறகு? இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு. பல மக்களுடைய உள்ளத்திலே வன்மங்கள் இருந்தது, குரோதங்கள் இருந்தது. அந்த நேரத்தில் இதையெல்லாம் தாங்க முடியாமல் அபூ சுஃபியான் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, அரபுகளிலே அழகிய பெண்ணாக இருக்கக்கூடிய என்னுடைய மகள் உம்மு ஹபீபாவை உங்களுக்கு நான் திருமணம் செய்து தருகிறேன். அதன் மூலம் எனக்கு சமூகத்திலே உங்களுடைய மாமனார் என்கிற ஒரு அந்தஸ்து எனக்கு கிடைக்கும். எந்த மக்கள் என்னை ஏளனமாக பார்க்கிறார்களோ, எந்த மக்களுக்கு என்னை பார்க்க பிடிக்கவில்லையோ அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அடுத்து சொன்னார்கள், நடக்கக்கூடிய ஒவ்வொரு போரிலும் என்னை நீங்கள் தளபதியாக நீங்கள் மாற்றுங்கள், நிச்சயமாக அதன் மூலம் நான் உங்களுக்கு வெற்றியை தேடித் தருவேன்.
அதன் மூலம் எனக்கு சமூகத்திலே ஒரு அந்தஸ்து கிடைக்கும் என்று அபூ சுஃபியான் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அடுத்து சொன்னார்கள், என்னுடைய மகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குத்தாபுல் வஹியை எழுதக்கூடியவர்கள் ஒருவராக நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட இந்த செயலின் மூலம் எந்த மக்கள் என்னை ஒரு மாதிரியாக பார்க்கிறார்களோ வெறுக்கிறார்களோ அந்த மக்களுக்கு மத்தியிலே எனக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் என்று அபூ சுஃபியான் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்னென்ன கொடுமைகளை செய்தார்களோ அது எதையுமே மனதிலே வைத்துக் கொள்ளாமல் அவர்களுக்கு மத்தியிலே சக நட்புடன் நடந்து கொண்டார்கள் என்று இஸ்லாமிய வரலாறுகள் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நமக்கு மத்தியில் பல காரணங்கள், 60-70 காரணங்களை தேடுகிறோம். அந்த காரணத்திற்கெல்லாம் விடை கிடைக்கவில்லை என்று சொன்னால் 71வது காரணத்தை தேடி அவனோடு ஒட்டி உறவாடாமல் இருப்பதற்கு என்ன வழி என்றுதான் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட செயல் என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நமக்கு மத்தியிலே நேசித்த எத்தனையோ மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கு பிரிவுகள், பிளவுகள், குரோதங்கள், பகைமை உணர்வுகள் யாரு வெளியிலிருந்து ஒருவர் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாமிய சமூக மக்களுக்கு மத்தியிலேயே பல குரோதங்களோடு பல பகைமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மரணங்கள் நமக்கு படிப்பினை தரவில்லையா? எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக நாம் வாழப்போகிறோம்? பிறரிடத்திலே பேசாமல் பகைமை உணர்வோடு வன்மத்தோடு இந்த உலகத்திலே நடந்து என்ன நாம் சாதிக்கப் போகிறோம்? எதுவுமே கிடையாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ரொம்ப மனவேதனையோடு வருத்தத்தோடு ஒன்றை நாம் நினைவு கூற வேண்டும். ரமலானுடைய பிறை ஒன்றை அடைந்து 2 நாட்கள் நமக்கு தொழுகையை நடத்திய மர்ஹூம் அஹமது மீரான் மிஸ்பாஹி அவர்களுடைய மரணம் எவ்வளவு பெரிய படிப்பினை நமக்கு தந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இதைவிட ஒரு பாடம் நமக்கு வேண்டுமா? கடைசி கட்டம் வரைக்கும் திருமறை குர்ஆனை ஓதி நமக்கெல்லாம் தொழுகை நடத்திய அதே இடத்தில் அவருக்கு 2வது நோம்பிலே தொழுகை நடத்தப்பட்டது. இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு ரமலானிலும் நம்மோடு வந்திருந்து தொழுகையை நடத்திய அவர் இன்றைக்கு நம்மோடு இல்லை, மண்ணறையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்கள். இதுதான் ஒரு மனிதனுடைய நிலைமைகள். இப்படி எத்தனையோ மக்களே ஹஃபிலஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக, அவர்களுடைய கபரை அல்லாஹ் விசாலமாக்குவானாக, நரகத்தினுடைய வேதனையிலிருந்து அவர்களை பாதுகாத்து அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பானாக. இதற்காக என்று சொன்னால் மனிதனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக நாம் இந்த உலகத்திலே மாற வேண்டும். படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதைப் போல மனிதர்களுக்கு மனிதனும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய அந்த சேவை என்பது, அவர்களுடைய அந்த உயர்ந்த மனப்பான்மை என்பது இன்றைக்கு சமூகத்தில் அது போன்றுள்ள மக்களை பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிதான ஒன்றாக இருக்கும். அந்த அளவிற்கு பல சிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு இமாமாக நின்று தொழுகை நடத்துவார்கள். நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய பிரசங்கங்களை செய்வார்கள். மக்களுக்கு மத்தியில் இன்முகத்தோடு பழகியவர்கள். அவர்களை இந்த நாளிலே நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஏதோ பெருமைக்காக அவர்களை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த பெருநாள் திடலில் இந்த ஹுத்பாவை முடித்து நாம் கலைவதற்கு முன்னால் அவர்களுக்காக நாம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உயிரோடு நாம் வாழக்கூடிய காலகட்டம் வரைக்கும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எதற்காக இதை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பல்வேறு விதமான குரோத தன்மைகளோடு இப்படியெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நானா நீயா என்று சொல்லக்கூடிய அந்த பார்வையோடு, வஞ்சக தன்மையோடு மற்றவர்களை எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் இருக்கட்டும், ஆனால் எனக்கு எதிராக கலிமா சொன்ன ஒருவன் இருக்கும் பொழுது யாருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும்? யார் இந்த ஷஹாதத்தை மொழிந்தார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் யார் இறைவனை நிராகரித்து வாழ்கிறார்களோ அந்த காஃபிர்களிடத்திலே காட்டக்கூடிய அன்பு கூட தன்னுடைய சகோதரனிடத்திலே காட்டுவது கிடையாது. அவ்வளவு அந்த அளவிற்கு வெறுப்போடு பகைமையோடும் குரோதத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் 30 நாட்கள் 29 நாட்கள் நோன்புகளை நோற்றி என்ன பிரயோஜனம்? அதன் மூலம் நமக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது? கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி பல்வேறு விதமான செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே இது போன்றுள்ள ரமலானுடைய நாட்களில் 30-29 நாட்கள் நோன்புகளை நிறைவு செய்து இந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இந்த பெருநாளுடைய தினத்தில் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், குரோதங்கள், பகைமைகள் எல்லாம் இந்த திடலை விட்டு நாம் வெளியேறக்கூடிய நேரத்திலே எல்லாம் நம்முடைய உள்ளத்தை விட்டு அப்படியே மாற வேண்டும்.
சகோதரத்துவ தன்மையோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒற்றுமையோடு பயணிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய சமூகத்தை ஆக்கியருள் புரிவானாக. இந்த ரமலானுடைய நாட்களில் மரணித்த மக்களுடைய கபருடைய வாழ்க்கை அல்லாஹ் விசாலமாக்குவானாக. எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள் மரணத்தின் மூலம். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் மன ஆறுதலை கொடுத்து அவர்களுக்கு அழகிய பொறுமையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பானாக. அது மட்டுமல்லாமல் இந்த ஊரிலே ஒற்றுமையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் புரிய வேண்டும். இந்த ஊரிலே வாழக்கூடிய மக்களுக்கு